ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்விஸ் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் காய் போட்டு வெஜிடபிள் பிரிஞ்சி சாதம் பண்ணிக்கலான்ட்டு பீன்ஸு கேரட் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் பார்த்துடலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் பெருசீரகம், கொஞ்சம் புதினா மாடியிலேருந்து பறிச்சுட்டு வந்தேன். புதினா ஃப்ரெஷ்ஷாக இலை, இது அப்படியே அரைச்சிக்கலாம். தக்காளி பழம் ரொம்ப தேவையில்லை, நிறைய போட்டிங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும். இது ஒரு சின்ன தக்காளி பழம் தான், ஒன்று எடுத்துருக்கேன். ஒரு வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா அப்படி முழுசாக போட்டுக்கோங்க. கட் பண்ணி கீரி போட்டிங்கன்னா காரம் இறங்கிரும். காரம் வேணுன்றவங்க கீரி போட்டுக்கலாம், ஆனால் இது முழுசாக போட்டாலே போதும். தேவையான பொருள் இது தான். தாளிப்புக்கு கொஞ்சம் பெருஞ்சீரகம், கடுகு, 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு பட்டை இது போட்டிருக்கேன். ரொம்ப ஸ்பைஸியாக போகணும், ரொம்ப காரம் போடணுன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இது தாளிப்புக்கு வாசனைகள் கொஞ்சம் கம்மியாக போட்டாலும் வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகம் போட்டால் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். சமையல் படுத்துகிற எண்ணெயும் சேர்த்துக்கலாம். சமையல் யூஸ் பண்ணுறேன். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வேகணும். வெங்காயம் நல்லா கலர் மாறணும், அது ஒன்று தான். அரிசி ஒரு அரை மணி நேரமாக ஊறுதுங்க. அப்போ தான் அது நல்லா வெந்து லாங்காக வரும். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.25 அரிசி தண்ணி வச்சுக்கோங்க. 1.25 அளவு தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சாப்பாடெல்லாம் லென்த்தியாக நல்லாயிருக்கும். கலர் மாறிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினோட தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காய் சேர்த்துக்கலாம். இல்லை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். பட்டாணி இல்லாதனால சேர்க்கல. இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பாப்பா சாப்பிட்றதுனால கொஞ்சமாக காரம் போடுறேன். இதோட நீங்கள் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கணும், அப்புறம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். காய் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டா ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் காட்டுற பாருங்க. அரிசி ஊறிக்குச்சு, அதனால் ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்துடுச்சு. இப்போ நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து ஒரு கலரிடுங்க. தோசைக்கல் இந்த பக்கம் சூடாகிட்டுருக்கு. தோசைக்கல் மேலே நம்ம தூக்கி வச்சுருப்போம். வெயிட்டாக இருக்க தோசைக்கல்லாம் வச்சுக்கோங்க. இதில் தூக்கி நம்ம ஸ்லோவிலே வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் தம் ஆயிரும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடும் பார்த்தீங்களா? இது மாதிரி வாட்டி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். பேச்சுலர்